அனைவருக்கும் வணக்கம். ஸ்னோப்ரோ கோர் சர்டிஃபிகேஷன் சீரீஸினுடைய 26வது வீடியோவில் இருக்கோம். இந்த வீடியோவில் ஸ்னோஃப்ளேக்கில் இருக்கக்கூடிய பல இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். டைம் ட்ராவல், ஃபெயில் ஸ்லேஃபு, ஜீரோ காப்பி குளோனிங், டெப்ளிகேஷன், என்கிரிப்ஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக தான் இருக்க போகுது. ஏன்னா இந்த வீடியோவில் நிறையா படங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது டைம் ட்ராவல் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல பார்க்க போகிறோம். இந்த ஃபியூச்சர் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் இருந்தால் நமக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஆனால் இயற்கை நமக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகளை நமக்கு கொடுக்கல. அதனால் நம்மளால் டைம் ட்ராவல் பண்ணி பின்னாடி போய் நடந்ததை மாற்ற முடியாது. ஆனால் ஸ்னோஃப்ளேக்கில் இந்த ஆப்ஷன் நமக்கு அவங்க கொடுக்குறாங்க. டைம் ட்ராவல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளினுடைய டேபிளில் நம்ம பின்னாடி போய், அதாவது என்னென்னா பின்னாடி முன்னாடி இதுலேயே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. நம்ம we can travel back in time. இங்கிலீஷில் சொன்னால் ஈஸியாக புரியும். நம்ம டைமில் ட்ராவல் பேக் பண்ணி நமக்கு நடந்த விஷயங்களை நம்ம மாற்றுறதுக்கு ஸ்னோஃப்ளேக்கு கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் தான் டைம் ட்ராவல் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, ஸ்னோஃப்ளேக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இவங்க சொல்கிறாங்க பாருங்க, நம்மளினுடைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை நீங்கள் டைம் ட்ராவல் மூலமாக ஆக்சஸ் பண்ண முடியும். அது ஒரு டிஃபைன்டு டைம் பீரியடுக்குள்ளே, அது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம், எப்படி அதெல்லாம் டிஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே. சரிங்களா? இப்போ இதன் மூலமாக நம்ம என்னென்ன செய்ய முடியும்? நம்ம டேட்டாவை ரெஸ்டோர் பண்ண முடியும். அதாவது டேபிளோ ஸ்கீமாவோ டேட்டா பேஸோ எதுவாக இருந்தாலும் நம்மளால் டேட்டாவை ரெஸ்டோர் பண்ண முடியும். ஆக்சிடென்டல் டெலீட்ஸ்னு சொல்லக்கூடிய அசம்பாவிதமாக நான் எதையாவது ஒரு டேபிளை பிடிச்சி ட்ராப் பண்ணிட்டேன், ஏதோ ஒரு டேட்டாவை தெரியாமல் டெலீட் பண்ணிட்டேன், இந்த மாதிரியான அசம்பாவித நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்தது அப்படின்னா நம்மளால் பின்னாடி போய் அதை ரீகரெக்ட் பண்ண முடியும். இது பேக்கப் ரெஸ்டோருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ ஓவர் தி பீரியட் ஆஃப் டைமில் நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான வேலைகள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கும் இது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த படம் ஸ்னோஃப்ளேக்லேருந்து எடுத்த படம். இவங்க சொல்கிறாங்க பாருங்க, கண்டினியூஸ் டேட்டா ப்ரொடக்ஷன் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரண்ட் டேட்டா ஸ்டோரேஜ். இப்போது நம்மளால் டைம் ட்ராவல் பண்ணி ஒரு ஸ்பெசிஃபிக் முன்னாடி இருக்கிற பாயிண்ட்டுக்கு நம்மளால் போக முடியும். அது நம்ம செலக்ட் அட் அண்ட் பிஃபோர், இந்த அட் பிஃபோருங்கிற கமாண்ட் தான் அதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நம்ம செலக்ட் கூடயும் யூஸ் பண்ணிக்கலாம், க்ளோன் கூடயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராப் பண்ண டேபிளை திருப்பி எடுக்கிறதுக்கு அன்ட்ராப் கமாண்ட் மூலமாக நம்மளால் அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தின் மூலமாக அவங்க சொல்றாங்க. சரி, நம்ம இதை ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு சின்னதா ஒரு படம் பார்ப்போம். இப்போ முதல்ல என்ன பண்ணுவோம்னா, ஒரு டேபிளை நம்ம கிரியேட் பண்றோம். சரியா? இப்போ அதான் லைஃப் சைக்கிள்ல ஆரம்ப புள்ளி. முதல்ல நம்ம இந்த டேபிள் கிரியேஷன் பண்ணுவோம். இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த டேபிள்ல நம்ம ஏதோ ஒரு டேட்டாவை லோட் பண்ணுவோம். அப்புறமா என்ன பண்ணுவோம், அந்த டேட்டாவை அப்டேட் பண்ணலாம், இல்லைன்னா டெலீட் பண்ணலாம். மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டாவை லோட் பண்ணுவோம். இதுதான் ETL லைஃப் சைக்கிள்னு நம்ம சொல்லுவோம். டேட்டா லோடிங், அப்டேட்டிங்கு, டெலீஷன், இந்த ப்ராசஸ் காமனான ப்ராசஸ். இப்போ நம்ம இந்த கரண்ட் ஸ்டேட், இப்போ இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம வந்திருக்கோம்னு வச்சுப்போம். இப்போ எனக்கு என்ன தெரிய வருதுன்னா, நான் கடைசியாக நான் செஞ்ச இந்த டேட்டா லோடிங்கில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும் பொழுது, நான் சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, டைம் ட்ராவலை யூஸ் பண்ணி இந்த டேட்டா லோடிங்க்கு முன்னாடி டேட்டா எப்படி இருந்ததோ அந்த பொசிஷனுக்கு ஈஸியாக என்னால் போக முடியும். அதை பண்ணுறதுக்கு தான் இந்த அட் பிஃபோர் ஸ்டேட்மெண்ட்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த டைம் ட்ராவலை யூஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ணலான்னு பாருங்க. இதே தான் நம்ம ஏற்கனவே பேசுனது தான். பாஸ்ட்டில் இருக்கிற டேட்டாவை கொரி பண்ணி நம்மளால் பார்க்க முடியும். ஒரு அப்டேட்டோ இல்லை டெலீட்டோ நடக்கிறதுக்கு முன்னாடி குளோன்ஸ் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். குளோனிங்கை பற்றி டீட்டெயில்டாக இதே வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, டைம் ட்ராவல் கூட நம்மளால் குளோனும் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அடுத்தது நம்ம டேபிளை ரெஸ்டோர் பண்ணலாம், ஸ்கீமாவை ரெஸ்டோர் பண்ணலாம், டேட்டா பேஸை ரெஸ்டோர் பண்ணலாம். ஏற்கனவே தெரியாதனமாக அதை ட்ராப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை நம்ம ரெஸ்டோர் பண்ண முடியும். சரி, இப்போ டைம் ட்ராவலினுடைய சீக்வல் பார்ப்போம். ஏற்கனவே சொன்னது தான், அட் அண்ட் பிஃபோர் கிளாஸை உபயோகப்படுத்தி தான் நம்ம டைம் ட்ராவல் பண்ணுவோம். இதை நம்ம
நம்ம செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கூடயும் கிரியேட் க்ளோன் ஸ்டேட்மெண்ட்ஸ் கூடயும் நம்ம கன்ஜங்ஷனில் யூஸ் பண்ண முடியும். எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டைம் ஸ்டாம்பை யூஸ் பண்ணலாம். டைம் ஸ்டாம்புங்கிறது ஸ்பெசிஃபிக்காக அந்த டயத்துக்கு போகிறது, அதற்கு டைம் ஸ்டாம்ப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப்செட் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ நான் இருக்கேன், இப்போலேருந்து 1 மணி நேரம் பின்னாடி போனோம் இல்லை 2 மணி நேரம் பின்னாடி போனோம் அப்படின்னா அதற்கு உபயோகப்படுத்துறது தான் வந்து இந்த ஆஃப்செட்டு. அடுத்தது ஸ்டேட்மெண்ட், அதாவது இப்போ நம்ம ஏற்கனவே எக்ஸாம்பிளில் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த டேட்டா லோடு வந்துட்டு ஒரு சீக்வல் மூலமாக தான் ஃபயர் ஆயிருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட்டோடைய கொரி ஐடியை கண்டுபிடிச்சிட்டா அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த பொசிஷனுக்கு நம்மளால போயிட முடியும். இந்த மாதிரி 3 விதமாக இதை யூஸ் பண்ண முடியும். அன்ட்ராப் கமாண்டு ஏற்கனவே இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம். அன்ட்ராப்பை உபயோகப்படுத்தி ஆல்ரெடி டிராப் பண்ண டேபிளை மறுபடியும் நம்ம கொண்டு வர முடியும். சரி, இப்போ டேட்டா ரீடென்ஷனை பற்றி பார்ப்போம். ஏற்கனவே நம்மளுடைய டேபிள் வீடியோஸ்லாம் இதை பற்றிலாம் பேசியிருக்கோம். அதாவது பர்மனன்ட் டேபிளுக்கு டைம் ட்ராவல் எப்படி இருக்கும், டிரான்ஷியன்ட்டுக்கு எப்படி இருக்கும், டெம்பரவரிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மறுபடியும் இப்போ டைம் ட்ராவலை பற்றி நம்ம பேசுறதுனால இதுலேயும் அதை பற்றி பார்த்துருவோம். எக்ஸாமுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டாண்டர்ட் எடிஷன் ஆஃப் ஸ்னோஃப்ளேக்கில் 1 நாள் தாங்க டைம் ட்ராவல், டிஃபால்ட் 1 நாள் தான். 0வாகவும் நீங்கள் அதை செட் பண்ணிக்கலாம். 0ன்னு டைம் ட்ராவலை செட் பண்ணால் டைம் ட்ராவலே கிடையாதுன்னு அர்த்தம். அதுவே என்டர்பிரைஸ் எடிஷனா இருந்தா டிரான்ஷியன்ட்டுக்கும் டெம்பரவரி டேபிள்ஸுக்கும் 1 நாள் தான் டிஃபால்ட் டைம் டிராவல். இதை மறுபடியும் நீங்க 0வா செட் பண்ணிக்கலாம். பர்மனன்ட் ஆப்ஜெக்ட்ஸுக்கு 0லேருந்து 90 நாள் வரைக்கும் நீங்க செட் பண்ணிக்க முடியும். போன படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மேக்சிமம் 90 நாள் தான் உங்களுக்கு டைம் டிராவல் கிடைக்கும், அதாவது 3 மாசம். சரி, இப்போ 2 இம்பார்ட்டன்ட் பாராமீட்டர்ஸ் இருக்கு. ஒன்று வந்து என்னன்னா டேட்டா ரீடென்ஷன் டைம் இன் டேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாராமீட்டர். இதை அக்கௌண்ட் லெவலில் நம்ம செட் பண்ணுவோம். இதை செட் பண்ணுறது மூலமாக அந்த அக்கௌண்ட் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமான டைம் ட்ராவலை நம்ம செட் பண்ண முடியும். சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ ஒரு ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்ட்டில் இந்த டேட்டா ரீடென்ஷன் டைம் இன் டேஸ் பாராமீட்டர் 30ன்னு செட் பண்ணிட்டா அந்த அக்கௌண்ட் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும், அதாவது டேட்டா பேஸ், ஸ்கீமா, டேபிள், வியூ எல்லாத்துக்குமான டைம் ட்ராவல் உங்களுக்கு 30 நாள் கிடைக்கும். சரி, இந்த டேட்டா ரீடென்ஷன் பீரியட் இன்ஹெரிட் பண்ணப்படும். இன்ஹெரிட்னா என்ன? டேட்டாபேஸ் லெவலில் இருந்து ஸ்கீமாக்கு, ஸ்கீமாவில் இருந்து டேபிளுக்கு. அதாவது இப்போ நான் டேட்டாபேஸ் லெவலில் 40ன்னு செட் பண்ணிட்டா ஸ்கீமாக்கும் 40 தான், டேபிளுக்கும் 40 தான். ஆனால் நீங்கள் அதை ஓவர் ரைடு பண்ண முடியும். ஸ்கீமா லெவலில் ஓவர் ரைட் பண்ணலாம், டேபிள் லெவல்லையும் நீங்கள் அதை ஓவர் ரைடு பண்ண முடியும். சரி, அடுத்தது மினிமம் டேட்டா ரீடென்ஷன் டைம் இன் டேஸ்னு சொல்லக்கூடிய பாராமீட்டர். இது ஒரு புது பாராமீட்டர் ஸ்னோஃப்ளேக்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாராமீட்டர் மூலமாக நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு மினிமம் டேட்டா ரீடென்ஷன் பீரியடை உங்களால் செட் பண்ண முடியும். சரி, வாங்க எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருவோம். முதல்ல இந்த டேட்டா ரீடென்ஷன் செட் பண்ணுறது. இப்போ டேபிள் கிரியேட் பண்ணும்போதே அதற்கு டேட்டா ரீடென்ஷன் செட் பண்ணுறது. இப்போ இந்த இடத்துல மை டேபிள்னு சொல்லக்கூடிய டேபிளுக்கு டேட்டா ரீடென்ஷனை 90ன்னு செட் பண்ணுறோம். இப்போ ஏற்கனவே கிரியேட் பண்ண டேபிளுக்கு அந்த பாராமீட்டரை ஆல்டர் பண்றதுக்கு ஆல்டர் டேபிள் கமாண்ட் மூலமா செட் டேட்டா ரீடென்ஷன் டைம் இன் டேஸ் 30 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செட் பண்ணலாம். அடுத்தது முக்கியமானது இதுதான், இந்த டைம் டிராவல் நம்ம பண்றது. இங்க பாருங்க, மை டேபிள்னு சொல்லக்கூடிய இந்த டேபிளை இந்த ஸ்பெசிஃபிக் டைம் ஸ்டாம்புக்கு நான் ட்ராவல் பேக் பண்ணுறேன். இது கொஞ்சம் பழைய கொரி ஸ்னோஃப்ளேக் டாக்குமெண்டேஷனில் இருக்குது. நம்ம இப்போ 2024 இருக்கோம். இது 2015 அவங்க அந்த டாக்குமெண்டேஷன் எழுதியிருக்காங்க. பாருங்கள், கிட்டத்தட்ட 9 வருஷமாக இந்த ஃபீச்சர் ஸ்னோஃப்ளேக்கில் இருக்குது. சரிங்களா? ஸோ இதை வந்துட்டு ட்ராவல் பேக் பண்ணுறோம் இந்த ஸ்பெசிஃபிக் டைம் ஸ்டாம்புக்கு. அடுத்த ஆப்ஷன் ஆஃப்செட்டு. இதுதான் நம்ம ஏற்கனவே பேசுனது. இப்போ இருந்து, அதாவது இது என்னென்னா 60 × 5 60 செகண்ட் × 5 நிமிஷம் கரண்ட் டைம் ஸ்டாம்பில் இருந்து 5 நிமிஷம் பின்னாடி போறதுக்கு இந்த ஆஃப்செட்டை உபயோகப்படுத்துறோம். மூணாவது பிஃபோர் ஸ்டேட்மெண்ட். இதுதான் நம்ம ஏற்கனவே பேசினது. இது வந்து query ஐடி. உங்களுக்கு இந்த queryக்கு முன்னாடி போகிறோம். ஜென்ரலாக இந்த பிஃபோர் ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு இதை வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் கூட தான் நம்ம பயன்படுத்துவோம். இந்த பிஃபோரை வந்து இந்த டைம் ஸ்டாம்புக்கும் ஆஃப்செட்டுக்கும் நம்ம ஜென்ரலாக பயன்படுத்த மாட்டோம். சரிங்களா? ஸோ இந்த பிஃபோர் போட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து இது. சரிங்களா? அடுத்தது வந்து என்னென்னா இந்த குளோனிங் கூட டைம் ட்ராவலை சேர்க்கறது. இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெஸ்டோர்டு டேபிள்னு சொல்லி ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுவோம். அது இந்த மை டேபிள்ல இருந்து கிரியேட் பண்ணும். அந்த மை டேபிள் இந்த ஸ்பெசிஃபிக் டைம் ஸ்டாம்பில் என்ன டேட்டாவை வச்சிருந்ததோ அந்த டேட்டாவை இந்த டேபிளில் போட்டு இந்த ரெஸ்டோர்டு டேபிள்ங்கிற டேபிளை அது கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். எதுக்குங்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், இப்போ ரொம்ப சிம்பிள்.
ஏதோ ஒரு டேட்டா கரப்ஷன் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு ரெஸ்டோர் டேபிளை கிரியேட் பண்ணி கரண்ட் டேபிள் கூட இந்த ரெஸ்டோர் டேபிளை நீங்கள் கம்பேர் பண்ண முடியும். அதற்கு இந்த குளோனிங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இங்கே அன்ட்ராப் கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே ட்ராப் பண்ண டேபிளையோ ஸ்கீமாவையோ டேட்டா பேஸையோ நம்மளால் திருப்பி ரெஸ்டோர் பண்ண முடியும். அதுதான் இந்த அன்ட்ராப் டேபிள், அன்ட்ராப் ஸ்கீமா, அன்ட்ராப் டேட்டா பேஸ் கமாண்ட் நமக்கு கொடுக்கும். சரி, அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைல் சேஃபை பற்றி பார்த்துருவோம். ஃபைல் சேஃப் ஏற்கனவே அந்த படத்தில் நம்ம பார்த்துருக்கோம். ஃபைல் சேஃபை பற்றி ஸ்னோஃப்ளேக் என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. இது டைம் ட்ராவலை விட கம்ப்ளீட்டாக மாறுபட்டது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சரி, எதுக்குங்க இந்த ஃபைல் சேஃப்னு கேட்டா, இப்போ டைம் டிராவலுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு வாரத்துக்கு, அதாவது 7 டேஸ்க்கு ஏதாவது ஒரு சில காரணங்கள்னால, சரி என்னோட சிஸ்டம் ஃபெயிலியர்னாலயோ இல்லைன்னா ஏதாவது செக்யூரிட்டி பிரீச் நடந்ததுனால நான் டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணணும் அப்படின்னா அதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை ஸ்னோஃப்ளேக்கு ஃபெயில் சேஃப் ஆப்ஷன் மூலமா உங்களுக்கு நமக்கு கொடுக்குறாங்க. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இது டைம் டிராவல் கிடையாது. அந்த 7 நாளைக்கு டைம் டிராவல் ஆப்ஷன்லாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க. இந்த படத்தை தெளிவா பாருங்க. இதுல என்ன சொல்றாங்க பாருங்க, பர்மனண்டா 7 நாள் தான் ஃபைல் சேஃப் கிடைக்கும். நோ யூசர் ஆபரேஷன்ஸ் அலௌட். அதாவது இந்த டைம் டிராவல்ல பண்ற மாதிரிலாம் இந்த ஃபைல் சேஃப்ல உங்களால பண்ண முடியாது. டேட்டாவை ஸ்னோஃப்ளேக் மட்டும் தான் ரெக்கவர் பண்ணி நமக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கறத அவங்க தெளிவா சொல்றாங்க. இந்த விஷயங்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க. 7 நாள் நான் கான்ஃபிகரபிள் பீரியட், அதெல்லாம் மாத்தலாம் முடியாது. 7 நாள் 7 நாள் தான். அதை தான் அவங்க சொல்றாங்க. ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை ஸ்னோஃப்ளேக்கால ரெக்கவர் பண்ண முடியும். இந்த பீரியட் வந்து உங்களோட டைம் டிராவல் முடிஞ்ச உடனே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இப்போ டைம் டிராவல்ல வந்துட்டு நான் 30 நாள்னு செட் பண்ணியிருந்தா 30 நாள் முடிஞ்ச உடனே இன்னொரு ஒரு 7 நாளைக்கு 31வது நாளில் இருந்து 37வது நாள் வரைக்கும் 7 நாளைக்கு ஃபைல் சேஃப்குள்ள அந்த டேட்டா இருக்கும். ஃபைல் சேஃப் வந்து புரிஞ்சுக்கணும், மறுபடியும் உங்களுக்கு டைம் டிராவல் மாதிரி ஹிஸ்டாரிக்கல் டேட்டாக்கெல்லாம் அவங்க அதை கொடுக்கலை அப்படிங்கிறத அவங்க திருப்பி திருப்பி மென்ஷன் பண்றாங்க. இது ஸ்னோஃப்ளேக் மட்டும்தான் உபயோகப்படுத்துவாங்க. அவங்களால மட்டும்தான் டேட்டாவை ரெக்கவர் பண்ணி நமக்கு கொடுக்க முடியும். அதுவும் எக்ஸ்ட்ரீம் ஆபரேஷனல் ஃபெயிலியர்ஸ்ல தான் அவங்க கொடுப்பாங்க. இந்த இடத்துல சொல்றாங்க பாருங்க, மேபி ரெக்கவரபிள் பை ஸ்னோஃப்ளேக். அதாவது என்ன, இட் கேன் பி ரெக்கவரபிள் இல்ல, மேபி ரெக்கவரபிள் பை ஸ்னோஃப்ளேக். அவங்க எந்த விதமான கேரண்டியும் நமக்கு கொடுக்கல. கடைசியா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க, ஃபைல் சேஃப்ல இருந்து டேட்டாவை ரெக்கவர் பண்றதுக்கு பல மணி நேரங்களில் இருந்து பல நாட்கள் கூட ஆகலாம் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. இதை தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். பர்மனன்ட் டேபிள்ஸ்க்கு இந்த ஃபைல் சேஃப் ஆப்ஷன் நமக்கு 7 நாளைக்கு ஸ்னோஃப்ளேக் சைடுல இருந்து கொடுக்கப்படும். அடுத்தது குளோனிங்னு சொல்லக்கூடிய ஜீரோ காப்பி குளோனிங்கை பற்றி பார்க்க போகிறோம். இது எகெயின் அனதர் ஸ்னோஃப்ளேக்கில் இருக்கிற சூப்பரான ஃபியூச்சர். சரி, ஸ்னோஃப்ளேக்கே அதை ஜீரோ காப்பி குளோனிங்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன, ஜீரோ காப்பி குளோனிங், எந்த விதமான டேட்டாவும் காப்பி பண்ணப்பட மாட்டாது அப்படிங்கிறது தான் அர்த்தம். குளோன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். என்ன மாதிரியே இன்னொன்று ஒன்றை கிரியேட் பண்ணால் அதற்கு பெயர் குளோன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சரி, இப்போ இதில் என்ன கொடுக்குறாங்கன்னு பாருங்க. ஸ்னோஃப்ளேக்கினுடைய ஜீரோ காப்பி குளோனிங் ஃபியூச்சர் மூலமா ஈஸியாக நம்மளால காப்பியை கிரியேட் பண்ண முடியும். ஒரு டேபிளுக்கோ இல்லைனா ஒரு ஸ்கீமாக்கோ இல்லைனா அந்த கம்ப்ளீட் டேட்டா பேஸுக்கோ நம்மளால வந்து அடிஷனல் காஸ்ட் செலவு பண்ணாம காப்பீஸை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எதனால இதுக்கு பெயர் ஜீரோ காப்பி குளோனிங்னா, இது வந்துட்டு டேட்டா பேஸ் ஆப்ஜெக்ட்ஸோடைய காப்பியை டேட்டாவை காப்பி பண்ணாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால இது ஜீரோ காப்பி குளோனிங் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ முக்கியமான விஷயம் பாருங்க, குளோன்டு ஆப்ஜெக்ட் ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் ரெண்டும் இண்டிபெண்டன்ட்டா இருக்கும். அதாவது இப்போ என்னுடைய சோர்ஸ் ஆப்ஜெக்ட்ல இருந்து நான் ஒரு குளோனை கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது தனி, இந்த குளோன் தனி அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ வந்துட்டு இந்த குளோன் பண்ணியிருக்கிற ஆப்ஜெக்ட்ல நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ற வரைக்கும் அது ஒரிஜினல் ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரேஜை தான் அது உபயோகப்படுத்தும். சரிங்களா? இப்போ நீங்க உங்களோட குளோன் ஆப்ஜெக்ட்ல சேஞ்சஸ் பண்ணிட்டீங்கன்னா சேஞ்சஸ்க்கு தகுந்தாற் போல
உங்களுக்கான ஸ்டோரேஜ் காஸ்ட் ஆட் ஆகும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க சொல்றாங்க. படம் பார்த்து தெளிவா புரிஞ்சுப்போம். இப்போ இந்த இடத்துல டேபிள் ஏ அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிள் ஏல பார்ட்டிஷன் 1, பார்ட்டிஷன் 2, பார்ட்டிஷன் 3 இருக்கு. இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் ஸ்னோஃப்ளேக் டேட்டா எல்லாத்தையும் மைக்ரோ பார்ட்டிஷனா ஸ்டோர் பண்ணும் ஸ்டோரேஜ் லேயர்ல அப்படின்னு தெரியும். ஸோ இங்க பாருங்க P1 அப்படிங்கிறது வந்துட்டு மைக்ரோ பார்ட்டிஷன் 1, இது மாத்தி போட்டிருக்காங்க. பட் இது இப்படி புரிஞ்சுக்கலாம். P1ங்கிறது MP3 மைக்ரோ பார்ட்டிஷன் 3, P2ங்கிறது மைக்ரோ பார்ட்டிஷன் 2, P3ங்கிறது மைக்ரோ பார்ட்டிஷன் 1. இப்போ நம்ம டேபிள் பி அப்படின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்றோம். அதை டேபிள் ஏக்கு குளோனா கிரியேட் பண்ணும்பொழுது அதே மைக்ரோ பார்ட்டிஷன் டேட்டாவை தான் இந்த டேபிளும் யூஸ் பண்ண போகுது. அதனால தான் ஸ்டோரேஜுக்கு எந்த விதமான காஸ்ட்டும் கிடையாது, காப்பியும் எடுக்காது, டேட்டா காப்பியும் எடுக்காது. இது எல்லாமே மெட்டா டேட்டா லேயர்ல நடக்கக்கூடிய ஆபரேஷன் மட்டுமே. அதனால தான் இதை ஜீரோ காப்பி குளோனிங்னு சொல்றாங்க. சரி, இப்போ இந்த டேபிள் ஏ தனி, டேபிள் பி தனி. நான் இப்போ இந்த டேபிள் பில சேஞ்சஸ் பண்ணா என்ன ஆகும்? இந்த படத்தை பாருங்க, தெளிவா புரியும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், டேபிள் பில நான் வந்துட்டு சேஞ்சஸ் பண்றேன், ஒரு அப்டேட் பண்றேன், இல்ல டெலீட் பண்றேன், ஏதோ பண்றேன். அது அந்த S3க்கு மட்டும் தான் நடக்குது. S3 பார்ட்டிஷனுக்கு மட்டும் நடக்கும் பொழுது அது என்ன செய்யும்னா அந்த ஸ்பெசிபிக் பார்ட்டிஷனுக்கு மட்டும் தான் தனியான ஒரு ஸ்டோரேஜை அது கிரியேட் பண்ணும், தனியான ஒரு மைக்ரோ பார்ட்டிஷனை கிரியேட் பண்ணும். S1 S2 ஏற்கனவே இருக்கக்கூடிய டேட்டால இருக்கிற மைக்ரோ பார்ட்டிஷனை தான் உபயோகப்படுத்தும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபியூச்சர். உங்களுக்கு பயங்கரமா காஸ்ட் சேவிங்ஸ் இதனால கிடைக்கும். ஏன்னா ஸ்டோரேஜ் லேயர் காஸ்ட் கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்துட்டு இப்போ அந்த டேபிளோட ஸ்டோரேஜ் லேயர் தான் இது உபயோகப்படுத்த போகுது. சரி, இது யூஸ் கேஸ் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ ப்ரொடக்ஷன்ல டேட்டா இருக்கும், நீங்க டெவலப்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரொடக்ஷன் டேட்டா வேணும். அப்போ என்ன பண்ணலாம், சிம்பிளா ஒரு ப்ரொடக்ஷனுக்கு ஒரு குளோனை கிரியேட் பண்ணி உங்களோட டெவலப்பர் கிட்ட நீங்க அந்த டேட்டாவை கொடுத்துட முடியும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது ஒரு ஐடியலான யூஸ் கேஸ். சரி, இப்போ இந்த குளோன் வந்து என்னன்னா, இப்போ ஒரு இடத்துல இருந்து ஒரு டேட்டா பேஸ்ல இருந்து இன்னொரு டேட்டா பேஸை க்ளோன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த சோர்ஸ் டேட்டா பேஸ்க்கு என்னென்ன பிரிவிலேஜஸ் இருந்ததோ அது எல்லாமே இந்த க்ளோன் பண்ண டேட்டா பேஸுக்கும் இன்ஹெரிட் பண்ணப்படும். அப்படின்னா என்னன்னா, ஒரு டேட்டா பேஸ் ஏதோ ஒரு ரோலுக்கு ஆக்சஸ் இருக்குன்னா அதே ரோலுக்கு இந்த டேபிள், இந்த வியூஸ் எல்லாத்துக்கும் ஆக்சஸ் கொடுக்கப்படும். இன்டர்னல் நேம்டு ஸ்டேஜஸ் க்ளோன் பண்ணப்பட மாட்டாது. டெம்பரவரி டிரான்சியன்ட் டேபிள்ஸ் க்ளோன் பண்ணப்பட மாட்டாது. இந்த விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்க, ரொம்ப சிம்பிளான கமாண்ட் தான். கிரியேட் டேட்டா பேஸ், குளோனோட டேட்டா பேஸ் நேம் குளோன் டேட்டா பேஸ் நேம். அதாவது மை டெஸ்ட் டிபிங்கிற டேட்டா பேஸ்ல இருந்து ஒரு குளோனை கிரியேட் பண்ணும். அந்த கிரியேட் பண்ற குளோனோட பேரு மை டெஸ்ட் டிபி அண்டர்ஸ்கோர் குளோன். அதே மாதிரி தான் டெஸ்ட் ஸ்கீமாக்கான குளோன் வந்துட்டு இந்த மை டெஸ்ட் ஸ்கீமா அண்டர்ஸ்கோர் குளோன். ஆர்டர்ஸ் டேபிளோட குளோன் வந்து ஆர்டர்ஸ் அண்டர்ஸ்கோர் குளோன். குளோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கமாண்ட் மட்டும்தான் உங்களுக்கு குளோன் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ற கமாண்ட். ரொம்ப சிம்பிள். ஏற்கனவே பார்த்தோம், டைம் டிராவல் கூட குளோனிங்கை நம்மளால சேர்க்க முடியும். அதை தான் இது பண்ணுது. இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா, மை ஸ்கீமா, மை டெஸ்ட் ஸ்கீமா குளோன் ரெஸ்டோர்னு ஒரு ஸ்கீமாவை கிரியேட் பண்ணும். அது டெஸ்ட் ஸ்கீமாவிலேருந்து குளோன் எடுக்கும். அந்த டெஸ்ட் ஸ்கீமா அந்த ஸ்பெசிபிக் டைம் ஸ்டாம்புக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த கண்டிஷனிலிருந்து எடுக்கும் அப்படிங்கிறது. ஸோ டைம் டிராவலையும் குளோனிங்கையும் நம்ம கம்பைன் பண்ணி இந்த மாதிரி நம்மளால குளோன் பண்ண முடியும். அடுத்தது ரிப்ளிகேஷனை பத்தி பார்க்க போறோம். ரிப்ளிகேஷன் என்ன? எகைன் பெயர் காரணம் தான். பேர் எல்லாமே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. ஸ்னோஃப்ளேக்ல பிரமாதமா பேர் வச்சிருக்காங்க. ரிப்ளிகேஷன்னா என்னன்னா, டிசாஸ்டர் ரெக்கவரி, பிசினஸ் கண்டினியூட்டின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு முக்கியமா இருக்கும். அதாவது இப்போ ஸ்னோஃப்ளேக்கினுடைய டேட்டா எல்லாமே உங்களோட கிளவுட் ஸ்டோரேஜான AWS S3லயோ அஷூர் பிளாப்லயோ இல்லை எங்கேயோ தான் ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ அது ஒரு ரீஜியன் உள்ளுக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கும். சே இப்போ நான் வந்துட்டு என்னன்னா இந்தியாவில் ஸ்டோர் பண்றேன், இல்லைன்னா US ஈஸ்ட்ல ஸ்டோர் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஸ்பெசிபிக் ரீஜியன்ல ஏதோ அவுட்டேஜ் பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க. வரலாம், வந்திருக்கு நிறைய தடவை. வரும்பொழுது உங்களுடைய அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டா டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு வந்து 100% SLAங்க, எனக்கு என்னோட அப்ளிகேஷன் டவுனே ஆகக்கூடாதுன்னா நீங்க ஒரு ஃபெயில் ஓவர் குரூப்பை வேற ஒரு ரீஜியன்ல, சே இப்போ வந்து யூஎஸ்ன்னு வச்சுக்கோங்க, இந்தியான்னு வச்சுக்கோங்க,
இப்போ இந்தியாவில் ஒரு ஃபெயிலோவர் குரூப்பை கிரியேட் பண்ணி அந்த யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் டேட்டா ரெப்ளிகேஷனை நீங்கள் எனேபிள் பண்ணி விட்டுட்டா யூஎஸில் டேட்டா சேஞ்ச் ஆக ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டா இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்னோஃப்ளேக்கில் ரெப்ளிகேட் ஆகிடும். நாளைக்கு பின்னாடி யூஎஸ் டவுன் ஆச்சு அப்படின்னாலும் இந்தியாவில் இருக்கிறத நீங்கள் உடனடியாக அப் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இதை தான் நம்ம பிஸ்னஸ் கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லுவோம், டிசாஸ்டர் ரெக்கவரின்னு சொல்லுவோம். இப்போ என்ன டிசாஸ்டர், இப்போ பெருசாக புயல் வருது, இல்லைன்னா ஏதோ கரண்ட் சப்ளை கட் ஆகுது, ஏதோ சம் ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்க, எர்த்குவேக் வருது, அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடியது கம்ப்ளீட்டாக நம்மளால் ஆக்சஸே பண்ண முடியலன்னா அந்த சமயங்களில் இந்த விஷயம் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய டெர்மினாலஜிஸை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல சோர்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னா என்னென்னா, எந்த அக்கௌண்ட் உங்களோட பிரைமரி அக்கௌண்ட் அப்படிங்கிறத சோர்ஸ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த அக்கௌண்ட்டில் இருந்து அடுத்த அக்கௌண்ட்டுக்கு, வேறு ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்ட்டுக்கு நம்ம டேட்டாவை ரிப்ளிகேட் பண்ணுவோம். அதற்கு பெயர் டார்கெட் அக்கௌண்ட்னு சொல்லுவோம். ஒரு சோர்ஸ் அக்கௌண்ட்டில் இருந்து ஒன் ஆர் மோர் டார்கெட் அக்கௌண்ட்டுக்கு நம்மளால ரிப்ளிகேஷன் பண்ண முடியும். இது எல்லாமே ஒரு ஆர்கனைசேஷன் உள்ளுக்குள்ள தான் நடக்கும். சரி, ரிப்ளிகேட்டட் ஆப்ஜெக்ட்ஸை வந்துட்டு இப்போ டார்கெட் அக்கௌண்ட்டில் இருக்கிறத நம்ம செகண்டரி ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு புரியும். பிரைமரினா பிரைமரியில் இருக்கிறது, செகண்டரி அப்படின்னா நம்ம வந்துட்டு ரிப்ளிகேட் பண்ணி வச்சிருக்கிறத செகண்டரி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ டார்கெட் அக்கௌண்ட்டில் இருக்கிறதுக்கு பேர் செகண்டரி, உங்களுடைய சோர்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிறதுக்கு பேர் பிரைமரி. சரி, இப்போ இந்த ரிப்ளிகேஷன் அக்ராஸ் ரீஜியன்ஸ், அக்ராஸ் கிளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ் சப்போர்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. படத்தை பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு புரியும். இந்த படத்தில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். AWS US West region, Azure East US2 region, கிளவுடே வேற. இது AWS கிளவுடு, இது Azure கிளவுடு. இந்த ரீஜியன் US West, இது வந்து ஈஸ்ட் US. இப்போ என்ன பண்ணுறாங்க, பிரைமரி டேட்டா பேஸ் வந்து ஆக்மி ப்ரொவைடர் அக்கௌண்ட் ஒன்றுக்குள்ளே இருக்குது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய செகண்டரி ஆக்மி ப்ரொவைடர் அக்கௌண்ட் 2ங்கிறது இந்த அஷூருக்குள்ளே இருக்குது. இப்போது இதிலிருந்து இதற்கு நம்ம ரிப்ளிகேஷனை செட் பண்ண முடியும். அதுதான் அந்த வார்த்தை, அக்ராஸ் கிளவுடு, அக்ராஸ் ரீஜியன்ஸ். சரி, இப்போ ஒரு சில டெர்மினாலஜி சொல்றாங்க பாருங்க. ரெப்ளிகேஷன் குரூப்னு ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அதற்கு உள்ளுக்குள்ள கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை நம்ம கொடுப்போம். ரொம்ப சிம்பிள். பல டேபிள், பல வியூ, மேபி பல ஸ்கீமா, பல டேட்டா பேஸு, இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதை தான் இந்த பிரைமரி ரிப்ளிகேஷன் குரூப்னு நம்ம சொல்கிறது. ரிப்ளிகேஷன் குரூப்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா, ரீட் ஒன்லி ஆக்சஸை கொடுக்கும் ரிப்ளிகேட்டட் ஆப்ஜெக்ட்ஸுக்கு. அதாவது இந்த ரெப்ளிகேஷன் குரூப்பில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸுக்கு இந்த செகண்டரி அக்கௌண்ட்டுக்கு ரீட் ஒன்லி ஆக்சஸ் இருக்கும். அது போதுமே, ஏன்னா இந்த டேட்டாவை ரீட் பண்ணி அது அங்கே எழுதிக்க போகுது. இப்போ ஃபெயிலோவர் குரூப்னு ஒன்று சொல்லுவோம். ஃபெயிலோவர் குரூப்புங்கிறது இந்த செகண்டரி டார்கெட் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடியது. அதுதான் நமக்கு ஃபெயிலோவர் குரூப்னு சொல்லுவோம். இப்போ செகண்டரி ஃபெயிலோவர் குரூப் டார்கெட் அக்கௌண்ட்ல இருக்கிறது, அதுவும் ரீட் ஒன்லி ஆக்சஸ் தான் கொடுக்கும். இந்த ஷேரை பத்தி இப்போதைக்கு விட்டுடுங்க. அடுத்த வீடியோல டீடைல்டா ஷேர்னா என்னங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்போ பிரைமரி ஃபெயிலோவர் ஆச்சு, அதாவது இந்த பிரைமரி பிரச்சனை பண்ணி டவுன் ஆச்சு அப்படின்னா நீங்க உங்களினுடைய செகண்டரியை பிரைமரியாக மாற்ற முடியும். அப்படி மாற்றும் போது அதற்கு ரீட் ரைட் ஆக்சஸ் எல்லாமே வந்துடும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்றாங்க. அடுத்தது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒன் ஆர் மோர் டார்கெட் அக்கௌண்ட். ஸோ இந்த படத்தில் ஒரு அக்கௌண்ட் தான் செகண்டரியா இருக்கு. பட் நீங்க நிறைய செகண்டரி போடலாம். உங்க இஷ்டத்துக்கு எந்த செகண்டரியை நீங்க வந்துட்டு பிரைமரியா மாற்றணுமோ அதை நீங்க பண்ணிக்க முடியும். சரி, ரிப்ளிகேஷன் ஒரு சில விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. என்னென்ன விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதுன்னா, டெம்பரவரி டேபிள், எக்ஸ்டர்னல் டேபிள், ஹைபிரிட் டேபிள், ஐஸ்பெர்க் டேபிள்ஸ் ரிப்ளிகேஷன் சப்போர்ட் பண்ணாது. அதே மாதிரி டெம்பரவரி ஸ்டேஜையும் ரெப்ளிகேஷன் சப்போர்ட் பண்ணாது. நம்ம டெம்பரவரி ஸ்டேஜ்னா என்னன்னு இப்போ வரைக்கும் பார்க்கல, இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம டெம்பரவரி டேபிள்னா என்னன்னு பார்த்தோம். டெம்பரவரி டேபிள் அப்படின்னா என்ன, அது ஒரு செஷனோட டை ஆயிருக்கும். அதே மாதிரி டெம்பரவரி ஸ்டேஜும் அந்த செஷனோட டை ஆயிருக்கும். அந்த செஷன் முடிஞ்சதுன்னா அந்த டெம்பரவரி ஸ்டேஜ் எல்லாம் ட்ராப் பண்ணப்படும். அதில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று எக்ஸ்டர்னல் டெம்பரவரி ஸ்டேஜ், இன்னொன்று இன்டர்னல் டெம்பரவரி ஸ்டேஜ். எக்ஸ்டர்னல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே புரியும். அது வந்து எக்ஸ்டர்னல் கிளவுட் ப்ரொவைடர்ல டேட்டா எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி நடக்கும் பொழுது அது ஸ்டேஜை மட்டும் தான் டிராப் பண்ணும், ஃபைல்ஸ் அப்படியே தான் இருக்கும் அந்த கிளவுட் லொகேஷன்ல. ஆனா இன்டர்னல் டெம்பரவரி ஸ்டேஜா இருந்தா போத் உங்களுடைய ஸ்டேஜ் அண்ட் ஃபைல் ரெண்டுமே டிராப் பண்ணப்படும்.
அடுத்தது ரிப்ளிகேஷனோட லிமிட்டேஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்துட்டு என்னென்னா டேட்டா பேஸை வந்துட்டு ஷேர்லேருந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறது பண்ண முடியாது. சரிங்களா? அது வந்துட்டு என்னென்னா டேட்டா பேஸஸ் கிரியேட்டட் ஃப்ரம் ஷேர்ஸ் cannot be replicated. அது நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ ஒரு டேட்டா பேஸை நீங்கள் ஷேர்லேருந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை உங்களால் ரிப்ளிகேட் பண்ண முடியாது. முக்கியமான இன்னொரு விஷயம், ஸ்ட்ரீமுக்கும் ரிப்ளிகேஷனுக்கும் கனெக்ஷன் இருக்குங்க. இப்போ உங்களோட பிரைமரி டேட்டா பேஸில் ஸ்ட்ரீம் வச்சிருக்கீங்க, அந்த ஸ்ட்ரீம் வந்து அன்சப்போர்ட்டட் சோர்ஸ் ஆப்ஜெக்ட் பண்ணுது அப்படின்னா அப்பையும் உங்களால் அதை ரிப்ளிகேஷன் பண்ண முடியாது. அன்சப்போர்ட்டட் சோர்ஸ் ஆப்ஜெக்ட் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அந்த எக்ஸ்டர்னல் டேபிள், டிரான்சியன்ட் டேபிள், இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது அப்படின்னா உங்களால் ரிப்ளிகேஷன் பண்ண முடியாது. அப் அண்ட் ஒன்லி ஸ்ட்ரீம்ஸ் வந்துட்டு உங்களால் வந்துட்டு சப்போர்ட் பண்ணாது, ரிப்ளிகேஷன் சப்போர்ட் பண்ணாது. அப் அண்ட் ஒன்லி ஸ்ட்ரீம்ஸ்னா என்னங்கிறத ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். சரி, இப்போ ரிப்ளிகேஷனுக்கான ஸ்டெப்ஸை பார்த்துருவோம். எப்படி நம்ம வந்து ரிப்ளிகேட் பண்ண போகிறோம் அப்படின்னு. முதல்ல ஏற்கனவே உங்களோட டேட்டா பேஸில் ரிப்ளிகேஷன் எனேபிள் ஆயிருந்தால் அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். அது நீங்கள் இந்த சிஸ்டம் ஃபங்க்ஷன் டிசேபிள் டேட்டா பேஸ் ரிப்ளிகேஷன் மூலமாக பண்ண முடியும். இப்போ MyDBங்கிற டேட்டா பேஸுக்கான ரிப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணுறோம். ரெண்டாவது, இப்போ வந்து என்னென்னா பிரைமரி சோர்ஸ் அக்கௌண்ட்டில், நம்மளுடைய சோர்ஸ் அக்கௌண்ட்டில் பிரைமரி ஃபைல் ஓவர் குரூப்பை கிரியேட் பண்ணணும். அதற்கான கமாண்ட் கிரியேட் ஃபைல் ஓவர் குரூப்பு. இது ஃபைல் ஓவர் குரூப்போட பேர். நம்ம யூசர், ரோலு, வேர்ஹவுஸு, ரிசோர்ஸ் மானிட்டர், டேட்டா பேஸு எல்லாத்துக்கும் நம்ம அதில் கிரியேட் பண்ணுறோம். டேட்டா பேஸ் DB1 DB2 இது ரெண்டுத்துக்கும் பண்ணுறோம். இதை நம்ம எந்த அக்கௌண்ட் கூட ஃபைல் ஓவர் பண்ண போகிறோங்கிறதையும் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணோம். மை அக்கௌண்ட் 2, மை அக்கௌண்ட் 3 இந்த ரெண்டு அக்கௌண்ட்டுக்கும் ஃபைல் ஓவர் பண்ண போகிறோம். ரிப்ளிகேஷன் ஒரு 10 நிமிஷத்துக்கும் நடக்கணும்னு சொல்கிறோம். அதாவது என்ன, சோர்ஸிலிருந்து டார்கெட்டுக்கான டேட்டா காப்பி ஒரு 10 நிமிஷத்துக்கும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் சொல்கிறோம். அடுத்தது செகண்டரி, அதாவது டார்கெட் அக்கௌண்ட்டில் நம்ம ஃபைல் ஓவர் குரூப்பை கிரியேட் பண்ணணும். அது இந்த பிரைமரியில் கிரியேட் பண்ணதோட ரிப்ளிகா அப்படிங்கிறத நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய பிரைமரி நம்ம மை அக்கௌண்ட் 1ல தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இது எல்லாமே ஆப்ஷனல். நம்ம ஏற்கனவே பேசணும், ஆட்டோமேட்டிக்காக 10 நிமிஷம் கழித்து இந்த செகண்டரி ரிப்ளிகேட் ஆக போகுது, எனக்கு இப்போவே நடக்கணும் அப்படின்னா நீங்கள் மேனுவலாக அதை ரன் பண்ண முடியும். ஆல்டர் ஃபைல் ஓவர் குரூப்பு, ஃபைல் ஓவர் குரூப் நேமு ஃபாலோடு பை ரெஃப்ரெஷ் கமாண்டு. இதை நீங்கள் போடுறது மூலமாக உடனடியாக உங்களுடைய செகண்டரியை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ண முடியும். அதே மாதிரி இது ரோல் கிரியேஷன், இது ரொம்ப ஆப்ஷனலுங்க. இது தேவைப்பட்டால் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண அந்த ஃபைல் ஓவர் குரூப்புக்கான ஆக்சஸை ஒரு ரோலுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்க இந்த கிராண்ட் கமாண்டை யூஸ் பண்ணி மை ஃபைல் ஓவர் ரோலுக்கு அந்த ஆக்சஸை உங்களால் கொடுக்க முடியும். சரி, இப்போ மானிட்டரிங்க்கு வருவோம். இந்த ரெப்ளிகேஷனை நான் எப்படி மானிட்டர் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அதற்கு இன்ஃபர்மேஷன் ஸ்கீமால ரெப்ளிகேஷன் குரூப் ரெஃப்ரெஷ் ஹிஸ்ட்ரின்னு ஒரு டேபிள் இருக்கு. இந்த கமாண்ட், இந்த ஸ்பெசிஃபிக் query வந்து லாஸ்ட் 7 டேஸுக்கு என்னோட ரெப்ளிகேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறது. எவ்வளவு டேட்டா வந்து பிரைமரியிலேருந்து செகண்டரிக்கு போயிருக்கு, எவ்வளவு ஆப்ஜெக்ட் கவுண்ட்டு, அதனோட டோட்டல் சைஸ் என்ன, எந்த நேரம் ஆரம்பிச்சது, எப்போ முடிஞ்சுது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம இந்த ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் ஸ்கீமால இருக்கக்கூடிய ரெப்ளிகேஷன் குரூப் ரெஃப்ரெஷ் ஹிஸ்டரி மூலமாக நம்மளால பார்க்க முடியும். அடுத்தது டேட்டா என்கிரிப்ஷன். ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கோம். ஸ்னோஃப்ளேக்கில் டேட்டா கம்ப்ளீட்டாக என்கிரிப்ட் ஆகி தான் ஸ்டோர் ஆகும். மைக்ரோ பார்ட்டிஷன்ஸில் ஸ்டோர் பண்ணுற டேட்டா எல்லாமே கம்ப்ளீட்லி என்கிரிப்டட், காலுமினார், கம்ப்ரஸ்டு, இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாத்தையும் பேசியிருக்கோம். இப்போ அந்த என்கிரிப்ஷனை ஸ்னோஃப்ளேக் எப்படி பண்ணும், அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் டீட்டெயில்டாக இப்போ நம்ம பார்த்துருவோம். எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எண்ட் டு எண்ட் உங்களுக்கு தெரியும், ஆரம்பிக்கிறதுல இருந்து முடிக்கிறது வரைக்கும் டேட்டா இன் டிரான்சிட், டேட்டா இன் ரெஸ்ட் எல்லாமே என்கிரிப்ட் பண்ணி தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு நம்மளினுடைய எக்ஸ்டர்னல் ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இந்த ஸ்டேஜிங் ஏரியாங்கிறது நம்மளோட எக்ஸ்டர்னல் ஸ்டேஜ், அதாவது கிளவுட்ல இருக்கக்கூடிய, இப்போ S3ல இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, இந்த யூசர் அந்த எக்ஸ்டர்னல் ஸ்டேஜ்ல டேட்டாவை ஸ்டோர் பண்ணும்போது என்கிரிப்ட் ஆகி தான் ஸ்டோர் ஆகும். இந்த கீ படம் ரொம்ப முக்கியம்.
முக்கியம். ஃபைல் இது கீ, அதாவது என்னன்னா டேட்டா என்கிரிப்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் என்னன்னா அதிலிருந்து எடுத்து நம்ம ஸ்னோஃப்ளேக்ல டேபிள்குள்ள போடுவோம். அப்பையும் அது என்கிரிப்ட் பண்ணி தான் அதுல ஸ்டோர் பண்ணும். ஸோ டேட்டாவை யாராலையும் பிளைனா பார்க்க முடியாது. பிளைன் டெக்ஸ்ட் டேட்டா அங்க இருக்காது. ஈவன் தோ யாருக்காவது ஆக்சஸ் கிடைச்சாலும் அவங்களால அந்த டேட்டாவை பார்க்க முடியாது. ஏன்னா இது எல்லாமே இந்த கீயை உபயோகப்படுத்தி என்கிரிப்ட் பண்ணியிருக்கப்படும். என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்னு நான் நினைச்சு இப்பயே நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே அதை பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்த்துருக்கோம் என்ன அப்படின்னு சொல்லி. இப்போ இது ஸ்னோஃப்ளேக்கினுடைய இன்டர்னல் ஸ்டேஜ்னாலும் அதே விஷயங்கள் தான் நடக்கும். ஸ்னோஃப்ளேக்லையும் ஸ்டேஜில் அது வந்துட்டு என்கிரிப்ட் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணும். அதே மாதிரி ஸ்னோஃப்ளேக் விபிசின்னு சொல்லக்கூடிய டேபிள்ஸ்லேயும் அது என்கிரிப்ட் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணும். 1 2 3 4 என்னங்கிறது இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. 1ங்கிறது யூசர் அப்லோட் பண்ணுறது, 2ங்கிறது ஸ்டேஜில் இருந்து ஸ்னோஃப்ளேக் டேபிளுக்கு போகிறது, 3ங்கிறது வந்து ஸ்னோஃப்ளேக் டேபிளில் இருந்து ஸ்டேஜுக்கு வருது, 4ங்கிறது ஸ்டேஜிலேருந்து யூசருக்கு டவுன்லோட் பண்ணப்படுறது. அட் எல்லா ஸ்டேஜஸ்லையும் இந்த என்கிரிப்ஷன் ப்ராசஸ் நடந்தே தீரும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்ல வராங்க. சரி, இந்த கீலாம் எப்படி ஸ்னோஃப்ளேக்குள்ள மேனேஜ் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தே ஆகணும் இல்லையா? அதை பார்த்துருவோம். கீ மேனேஜ்மெண்ட் ஸ்னோஃப்ளேக்குள்ள எப்படி நடக்கும்னு இந்த படம் ரொம்ப முக்கியம். முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரூட் கீ அப்படின்னு சொல்லி ஒரு கீ இருக்கும். அந்த கீ என்ன பண்ணும்னா அக்கவுண்ட் மாஸ்டர் கீ, அதாவது ஒரு ஸ்னோஃப்ளேக் அக்கவுண்ட்டுக்கும் ஒரு அக்கவுண்ட் மாஸ்டர் கீ இருக்கும். இந்த மாஸ்டர் கீ இந்த கீயால என்கிரிப்ட் பண்ணப்பட்டு இருக்கும். சரியா? அடுத்தது ஒரு டேபிளுக்கும் டேபிள் மாஸ்டர் கீன்னு ஒன்று இருக்கும். அது அந்த அக்கவுண்ட் கீயால் என்கிரிப்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஒரு ஃபைலுக்கும் ஃபைல் கீன்னு ஒன்று இருக்கும். அது டேபிள் மாஸ்டர் கீயால் என்கிரிப்ட் பண்ணப்பட்டிருக்கும். இந்த மாதிரி 4 லெவலில் அவங்க செக்யூரிட்டி கொடுக்குறாங்க. ஸோ நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. கம்ப்ளீட்டாக டேட்டா ப்ரொடெக்ட் ஆகி இருக்கும். அதுதான் இவங்க சொல்கிறாங்க. ஸ்னோஃப்ளேக்கு இது எல்லாத்தையும் பார்த்துக்கோ, நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிறாங்க. இது ஸ்ட்ராங் AES 256 பிட் என்கிரிப்ஷன் ஹைரார்கிக்கல் கீ மாடல். இதுதான் அந்த ஹைரார்கி. மேல ரூட், அக்கவுண்ட் மாஸ்டர், டேபிள் மாஸ்டர், ஃபைல் கீ. இந்த ஹைரார்கிக்கல் கீ மாடல்ல இது உபயோகப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கீ எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஒரு மாசத்திற்கு ஒரு தடவை ரொட்டேட் பண்ணப்படும், அதாவது மாற்றப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஹைரார்கிக்கல் கீ மாடல்னா என்னன்னு ஏற்கனவே இந்த படத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதற்கு இன்னொரு பெயர் wrapping அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த கீ இதால wrap ஆயிருக்கு, இந்த கீ இதால wrap ஆயிருக்கு, இந்த கீ இதால wrap ஆயிருக்கு. சோ ஹையர் லெவல், அதாவது சைல்டு பேரண்ட்னு சொல்லுவோம் இதை. சோ ஹையர் லெவல் பேரண்ட் சைல்டு கீஸ் எல்லாத்தையும் என்கிரிப்ட் பண்ணும். அதற்கு பெயர் wrapping அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இப்போ என்கிரிப்ஷன் கீ ரொட்டேஷன் ஏற்கனவே பேசிட்டோம். ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை ஸ்னோஃப்ளேக் அதை செய்யும். அப்படின்னு எப்படி செய்யும், அதுல இருந்து எப்படி டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணுங்கிறத பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்க, TMK அப்படின்னு சொல்லப்படுறது டேபிள் மாஸ்டர் கீ வெர்ஷன் 1. அதாவது ஏப்ரல் மாசம் இது ஃபர்ஸ்ட் வெர்ஷனா இருக்கும். ஒரு மாசம் முடிஞ்சு மே மாசம் ஆரம்பிக்கும் போது அது 2வது வெர்ஷனை கிரியேட் பண்ணிடும், TMK வெர்ஷன் 2. அடுத்தது ஜூன் மாசம் ஆரம்பிக்கும் போது 3வது வெர்ஷனை கிரியேட் பண்ணும், TMK வெர்ஷன் 3. இப்போ அந்தந்த மாசத்துக்கு இருக்கிற அந்த கீயை வச்சு தான் அது டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணி உள்ளுக்குள்ள டேட்டா ஃபைல்ல உங்களுக்கு ஸ்டோர் பண்ணும். ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் தான். சரி, இப்போ என்ன ட்ரிக்கியான விஷயம் அப்படின்னா, இப்போ நான் மே மாசம் வந்து என்னோட ஏப்ரல் மாசத்தோட டேட்டாவை பார்க்கணும் அப்படின்னா எப்படி சார் அது நடக்கும்? இப்போ ஜூன் மாசம் வந்து என்னுடைய ஏப்ரல் மே 2 டேட்டாவையும் பார்க்கணும் அப்படின்னா எப்படி நடக்கும்னா, அது இந்த கீ ரிட்டையர்டு கீஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கீஸை டீக்ரிப்ஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணும். அதாவது இப்போ மே மாசம் வந்து நான் query பண்ணும்போது என்ன செய்யும்னா, மே டேட்டாவை அந்த ஆக்டிவ் கீ, இப்போ இருக்கிறது இந்த V2 தான் ஆக்டிவா இருக்கு, இந்த கீயை வச்சு டீக்ரிப்ட் பண்ணி கொடுக்கும். ஏப்ரல் மாசத்துக்கு டேட்டாவை அந்த TMK வெர்ஷன் 1 கீயை உபயோகப்படுத்தி டீக்ரிப்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி தான் இப்போ ஜூன் மாசத்துக்கு ஆக்டிவ் ஜூன் டேட்டாவை அந்த கீயை வச்சே டீக்ரிப்ட் பண்ணிடும். மே மாசத்தோட V2 வச்சும் ஏப்ரல் மாசத்தோட V1 வச்சும் டீக்ரிப்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும். இந்த விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கணும். இங்க வாங்க என்ன விஷயங்கள் சொல்றாங்கன்னு பார்த்துருவோம். ஸ்னோஃப்ளேக் மேனேஜ்டு கீஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஸ்னோஃப்ளேக்னால மாசத்திற்கு ஒரு தடவை ரொட்டேட் செய்யப்படும். ஆக்டிவ் கீஸ் ஆர் ரிட்டையர்ட் அண்ட் நியூ கீஸ் ஆர் கிரியேட்டட். as simple as it is. இப்போ வெர்ஷன் 2 கிரியேட் ஆச்சுன்னா வெர்ஷன் 1 ரிட்டையர் ஆயிடும்.
இப்போ ஆக்டிவாக இருக்கும் பொழுது அந்த கீயை உபயோகப்படுத்தி தான் டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ரிட்டையர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கீ டீக்ரிப்ஷனுக்கு மட்டும்தான் உபயோகப்படும் அப்படிங்கிறத தெளிவாக அவங்க சொல்கிறாங்க. இப்போ சைல்டு கீயை வந்துட்டு கீ ஹைரார்க்கியில் விராப் பண்ணும்போது டேட்டாவை நீங்கள் டேபிள்குள்ளே லோடு பண்ணும்போது கரண்ட் ஆக்டிவ் கீயை மட்டும்தான் உபயோகப்படுத்தி அது என்கிரிப்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணும்னு சொல்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்தது ட்ரை சீக்ரெட் செக்யூர்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபியூச்சர். இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை நல்லாவே இருக்கு. இந்த படத்தை பாருங்க, ஏற்கனவே இருக்கிற படத்துக்கும் இந்த படத்துக்கும் நல்ல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அதில் ரூட்டில் ஒரே ஒரு கீ தான் இருந்தது, ஆனால் இங்கே 2 கீ இருக்கு. கேஎம்எஸ் கீன்னு ஒன்று இருக்கு, ஹெச்எஸ்எம் கீன்னு ஒன்று இருக்கு. இந்த ஏஎம்கேசி ஏஎம்கேஎஸ் இது ரெண்டையும் உபயோகப்படுத்தி காம்போஸ்ட் ஏஎம்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு கீயை அக்கவுண்ட் மாஸ்டர் கீயில் கிரியேட் பண்ணுறாங்க. அந்த கீயை உபயோகப்படுத்தி தான் டேபிள் மாஸ்டர் கீஸை வந்துட்டு இது பண்ணுறாங்க. அதற்கப்புறம் அதை உபயோகப்படுத்தி தான் அந்த ஃபைல் கீஸை பண்ணுறாங்க. இப்போ இந்த இடத்துல 1க்கு பதிலாக 2 கீ உள்ளுக்குள்ளே வருது. அதுதான் இவங்க இங்கே சொல்கிறாங்க பாருங்க. இப்போ கஸ்டமர் என்ன பண்ணலான்னா கிளவுடில் இருக்கக்கூடிய கீ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ், இப்போ ஏடபிள்யூஎஸ்ல கேஎம்எஸ்ன்னு சொல்லுவோம், அதை உபயோகப்படுத்தியும் கீயை ஜென்ரேட் பண்ண முடியும். அந்த கீயை ஸ்னோஃப்ளேக் மெயின்டைன்டு கீ கூட கம்பைன் பண்ணி நம்ம டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணும் பொழுது அதை நம்ம ட்ரை சீக்ரெட் செக்யூர் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் சொல்றாங்க பாருங்க, காம்போசிட் மாஸ்டர் கீ. இந்த காம்போசிட் மாஸ்டர் கீ இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்துட்டு என்னன்னா அக்கவுண்ட் மாஸ்டர் கீயா இருக்கும். அது வந்து ஹைரார்க்கியில் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய டேபிள் கீஸ், ஃபைல் கீஸ் எல்லாத்தையும் என்கிரிப்ட் பண்ணும். இப்போ இந்த ஸ்பெசிஃபிக் கீ நம்ம வந்துட்டு ரிட்டையர் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, இதை ரிவோக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளால டேட்டாவை டீக்ரிப்டே பண்ண முடியாது. ஏன்னா இந்த 2 கீயும் வேணும். 2 கீயும் இருந்தால் தான் நீங்கள் இந்த காம்போஸ்ட் கீயை கிரியேட் பண்ணி அதன் மூலமாக தான் நம்ம ஃபர்தராக வந்துட்டு டீக்ரிப்ஷன் பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப ரொம்ப மோர் செக்யூர். இன்னும் ஒரு $1 பில்லியன் கேள்வி இருக்கு. ட்ரை சீக்ரெட் செக்யூர்னா 3 ஆச்சே, ஏன் 2ன்னு கேட்கலாம். இந்த இடத்துல 2 கீஸை பற்றி பேசிட்டோம். ஸ்னோஃப்ளேக் நேட்டிவா பில்ட்-இன் யூசர் அத்தன்டிகேஷன் மெக்கானிசம்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ 2 கீ பிளஸ் பில்ட்-இன் யூசர் அத்தன்டிகேஷன் மொத்தம் 3. அதனால இதற்கு பெயர் ட்ரை சீக்ரெட் செக்யூர் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபியூச்சர், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஆஸ் யூஷுவல் தான் ஸ்னோஃப்ளேக்கினுடைய டாக்குமெண்டேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். போய் எல்லாத்தையும் படித்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கமெண்ட்ஸ் எழுதுங்க, அப்போ தான் நான் என்னை வளர்த்துக்க முடியும், உங்களுக்கு தேவையானதை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க முடியும். கற்றனை தூரும் அறிவு.